இப்போ என்ன நிலைமையில் இருக்காருங்கிறது நேற்று வேலுமணி உடச்சிட்டார். எங்கள் கட்சியிலேருந்து போன ரொம்ப அதிருப்தியில் இருக்கார். வந்தால் சேர்த்துக்கிறோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. செங்கோட்டையன் பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. நீ லிஸ்ட் கூட நான் தூக்கி போட்டுருவேன். விஜய் அப்படி தான் இருக்கார். நீ கொடுக்குற லிஸ்ட் எல்லாம் செங்கோட்டையோட நிலையை பார்த்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து செங்கோட்டையே சொல்லியிருப்பாரு. செங்கோட்டை வரணும், தயவுசெய்து வர வந்துடாதீங்க, நான் தெரியாத வராதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் தான் எல்லாரையும் இணைக்க போறாரு. தாவைக்கல போய் யாருங்க இணைச்சாரு? யாரும் இணைக்க வச்சாங்க? இன்னைக்கு என்ன தெரியுமா, அவருக்கும் சத்யபாமா அவர்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் அவரோட ஆதரவுக்கு சீட்டே கிடையாது. நீங்க 4 மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு நிறைய பேர் கூட்டிட்டு போய் சேர்த்தாரு. அதுல ஒருத்தர் கூட சீட்டு கிடையாது. அப்ப இவரை நம்பி போனவங்க இப்ப என்ன கேள்வி கேட்பாங்க? அண்ணே உங்களை நம்பி தானே வந்தோம். கண்டிப்பா எங்கள ஒரு 10 பேருக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா 4 மாவட்டம், கோவை, திருப்பூர், 4 மேற்கு மாவட்டங்களுக்கு நீங்க இன்சார்ஜ். அப்ப அதுல எத்தனை தொகுதி வருது? கிட்டத்தட்ட ஒரு 36 தொகுதி வருது. அந்த 36 தொகுதியில நமக்கு ஒரு 10 தொகுதி கூட இல்லைன்னா இது என்ன கட்சி? என்ன காரணம்? பஸ் ஆனந்து இதை சேல் பண்ணணும். 3 கோடி ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீ உள்ள வந்து ஃப்ரீயா கேட்டீங்கன்னா எப்படி சீட்டு கொடுப்பேன்? செங்கோட்டையன் வேலை பார்க்கணும்ல, அதுக்காகவாச்சும் ஒரு 10 சீட்டு கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் தேவை. அவரோட முதிர்ச்சி தன்மையை வச்சு வேலை பார்த்து என்னங்க, வேலை பார்த்தா காசு வருமா? நான் ஒரு சீட்டு 3 கோடிக்கு வித்து நான் காசு பார்ப்பேனா? இல்ல செங்கோட்டையன் சும்மா கொடுத்துட்டு எப்படி தோக்க போற சீட்டு தான் அது ஏன்னா செங்கோட்டையன் கொடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத புசியானந்தோட கணக்கு. இப்ப தேர்தல்ல வின் பண்ணுங்கறத அதெல்லாம் ஒரு கணக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புசியானந்தன் கூட பண்ண போறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அதனால செங்கோட்டையன் அவர்களுக்கான சாய்ஸ், ஓபிஎஸ்கான சாய்ஸ் செங்கோட்டையன் சொல்லிப்பாரு, நான் வேண்டாம், வர வேண்டாம், உங்களுக்கு வேற சாய்ஸ் என்னவோ பாருங்க. வேற என்ன சாய்ஸ்? மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகலாமா? சேர்க்க மாட்டேங்கிறார். என்டிஏ போய் கேட்டு பார்க்கலாமா? பிஜேபிட்ட அதுவும் முடியலை. அப்போது அவருக்கான சாய்ஸுங்கிறது திமுக.